வெல்கம் டு எஸ்கே ஃபேஷன்ஸ். இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே கஸ்டமர் ஒரு 3 ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் நேவி ப்ளூ கலர். அதில் பார்த்திங்கன்னா சாரீ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு செம்மன் கலரில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து கஸ்டமரே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பேக் நெக் போர்ஷன். பேக் நெக்கில் அந்த சீக்வன்ஸ் பேட்டர்ன் கூட பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே புட்டாஸ் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டசிலுக்காக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு டசில் இதுக்கு மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இது வந்து ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து பார்டர் கீழே வந்து அந்த லைன் நம்மளோட சீக்வன்ஸ் ஒர்க்கை கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் மட்டும் பார்டரில் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்லீவ் பேட்டர்ன். இது வந்து இன்னொரு ஸ்லீவ். ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து சாரீ பார்த்திங்கன்னா இந்த நல்ல ஒரு டார்க் க்ரீன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி லீஃப் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ரீன் கலர் சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் சாரீ அண்ட் லீஃப் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் ப்ளவுஸ் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. சாரியோட ஃபோட்டோஸ் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனும் கஸ்டமரை செலக்ட் பண்ணது தான். இந்த டிசைன் வந்து ரிப்பீட்டடாக நம்ம நிறைய போட்ட டிசைன். ஆக்சுவலாக இது அப்படியே ஒரு ஆரி ஒர்க்கோட இம்ப்ரெஷன் தான். இது ஆக்சுவலாக ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் காஸ்ட்டு மோர் தென் 2500 கீழே இந்த டிசைன் யாருமே பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 600 ருபீஸ்க்கு அதே ஒர்க்கை வந்து த்ரெட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பேக் நெக் போர்ஷன். அண்ட் இங்கே 3 இருக்கு இல்லையா, அது வந்து டசலுக்கு இங்கே 3 மேக் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து 1 மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். இதில் இந்த பார்ட் அப்படின்றது டசலுக்காக மேக் பண்ணது. இதில் பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படியே பார்க்கறத விட ஸ்டிச் பண்ணிவிட்டு வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். லாங் சைட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீட்ஸ் லுக் தரும். ஆக்சுவலாக இது அப்படியே ஆரி ஒர்க்கில் இது ட்ரெண்டிங்கில் இருந்த டிசைன் தான். ஸோ பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். இது எல்லாமே கோல்டன் கலர் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பார்ட்டியில் வச்சு பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே பீட்ஸ் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிசைன் தான். அவங்களே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக சாரீ ஃபுல்லாகவே காப்பர் ஜரியில் வரும். ஆக்சுவலாக இதுதான் சாரியோட ஸ்லீவ் போர்ஷன். சாரீ ஃபுல்லாகவே இதே கலர்லேயே தீமில் இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலாக ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெக் மட்டும் அதை மேட்ச் பண்ணி டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு சிம்பிள் டிசைன். ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம நிறைய பேருக்கு போட்டிருக்கோம். இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிசைன்ஸ். இதெல்லாம் டிசைன் காஸ்ட்டே பார்த்திங்கன்னா 400 தான். ஸோ பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 லேயர் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ 2 கலர் காம்பினேஷனில் மட்டும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணிட்டு வேர் பண்ணும்போது. அண்ட் ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அகைன் சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக இதை நான் பேசுகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, எப்படி ஒரு காமன் ப்ளவுஸில் மல்டி கலர் ஒர்க் பண்ணுறது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வேர் பண்ணியிருக்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர். ஆக்சுவலாக இது வந்து வித் ப்ளவுஸ்லாம் கிடையாது. நான் சில்க் காட்டன் எடுத்து அதில் ஒரு 4 to 5 கலர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்திங்கனாலுமே தெரியும். ஸ்லீவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எதுக்காக இப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா, இந்த ப்ளவுஸை நான் வந்து ஒரு 4 to 5 சைஸ்க்கு மேட்ச் பண்ணி வேர் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரிப்பீட்டடாக அதே கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ என்ன மாதிரி வந்து ஒரு த்ரெட் ஒர்க் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.